உலகிலேயே மிக அதிக வயதான நபராக பிரேசிலைச் சேர்ந்த 116 வயது கன்னியாஸ்திரி இனா கெனபரோ லுகாஸ் அறியப்படுகிறார். முன்னதாக உலகின் அதிக வயதான நபர் என அறியப்பட்ட மத்திய ஜப்பானைச் சேர்ந்த 116 வயது பெண்மணி டொமிகோ இட்டூகா கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி காலமானார். டொமிகோ இட்டூகா கடந்த 1908ஆம் ஆண்டு மே மாதம் ஹயாகா மாகாணத்தில் பிறந்தார். உலகின் அதிக வயதான நபர் என கின்னஸ் புத்தகத்தால் அவர் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அதன்பின் பிரேசிலைச் சேர்ந்த கன்னியாஸ்திரி இனா கெனபரோ லுகாஸ் அதிக வயதான நபராக அறியப்படுகிறார். பிரேசிலில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ டி அசிசிஸ் நகரில் கடந்த 1908ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இனா கெனபரோ லுகாஸ் பிறந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு தனது 100 வயதில் இனா கெனபரோ லுகாஸ் போப் ஆண்டவர் பிரான்சிஸால் கௌரவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் நம்பர் 1 செஸ் வீரர் மேக்னஸ் கார்ல்சன் தனது காதலியை கரம் பிடித்தார். உலகின் நம்பர் 1 செஸ் வீரரான மேக்னஸ் கார்ல்சன் தனது நீண்ட நாள் காதலியை மணமுடித்தார். 34 வயதான கார்ல்சன் மற்றும் 26 வயதான எல்லா விக்டோரியா மலோன் ஆகியோர் நீண்ட நாட்களாக காதலித்து வந்தனர். இந்நிலையில் நார்வே நாட்டு தலைநகர் ஓஸ்லோவில் உள்ள தேவாலயத்தில் இவர்களின் திருமணம் நடைபெற்றது. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டும் திருமணத்தில் பங்கேற்றனர். கார்ல்சன் மற்றும் எல்லா விக்டோரியாவின் திருமண புகைப்படங்கள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக கார்ல்சன் பங்கேற்கும் போட்டிகளில் அவரை ஊக்குவிக்கும் வகையில் எல்லா விக்டோரியா பார்வையாளராக கலந்து கொண்டு வந்தார். சமீபத்தில் நடந்த பிளிட்ஸ் கோப்பை செஸ் போட்டியில் கார்ல்சன் விளையாடிய போது மிகவும் பதற்றமாக இருந்ததாக எல்லா விக்டோரியா கூறியிருந்தார். இந்த ஜோடிக்கு செஸ் வீரர்கள், ரசிகர்கள் என பல தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்திய கடலோர காவல்படை ரோந்துக்காக அமுல்யா மற்றும் அக்ஷய் என்ற புதிய கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. கோவாவில் நடந்த நிகழ்ச்சியில் கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கப்பல்கள் கடலுக்குள் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கடலுக்குள் இறக்கும் முன்பாக கப்பல்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கோவாவில் உள்ள பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி மையத்தில் பாதுகாப்பு செயலர் சஞ்சீவ் குமார் மற்றும் அவரின் மனைவி வந்தனா அகர்வால் ஆகியோர் இந்த கப்பல்களை கடலுக்கு அனுப்பும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர்.